வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். கேரட் சேவைக்கு நான் கேரட் வந்து தோலை சீவிட்டு நான் துருவிக்க போகிறேன். பாருங்கள், கேரட் சேவைக்கு ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் புழுங்கல் அரிசி. இது கரெக்டாக வந்து 2 மணி நேரம் ஊறணும். இந்த மாதிரி தான் மாவு ரொம்ப நைஸாக சூப்பராக அரைப்பட்டுருக்கணும். பாருங்கள், இவ்வளோ ஃபைனாக அரைப்பட்டுருக்குங்க. இதுதான் மாவு பக்குவோம். இப்போ நம்ம எடுத்துகிட்டு குக்கரில் வேக வச்சிடலாம். பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதை வந்து குக்கரில் 5 to 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு ஆவியில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஆவியில் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வந்து கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம பிழியறதுக்கு சௌரியமாக இருக்கும். கேரட் சேவை தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கால் டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 அல்லது 3 வரமிளகா, துருவிய கேரட், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை. நான் வந்து இதுக்கு வந்து வரமிளகா போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் அதுக்கு டேஸ்ட்டுக்காக நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சும்மா குழப்பம்னு இருக்கு பாருங்கள். நூடுல்ஸ் மாதிரி இருக்கணும். ஜம்முன்னு வந்துருக்கு. இது அப்படியே நம்ம கேரட்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். பாருங்க, ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். சூப்பராக இருக்குது. நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். கேரட் சேவை எப்படி வந்துருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயும் போல் நார்மலாக செய்கிறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சீங்க அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய வீடியோ டெய்லியும் 2:15 வரும். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். குட் ஃபுட் குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.